ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 12/1/2024 இன்றைக்கி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து சகோதர ஆத்மாக்களோட பேசுங்க. எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது சகோதர ஆத்மான்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஆத்மாவோடு பேசணும். உங்களுடைய பார்வை அந்த அளவுக்கு உறுதியாக இருந்தால் எந்த போதமும் உங்களுக்குள்ளே பிரவேசமாக முடியாது. அதாவது விகாரபோதம். அப்படி யாருக்குள்ளேயாவது விகாரபோதம் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எட்ட போயிடுங்க. இல்லாட்டினா உங்களுக்குள்ளே வந்துடும். ஸோ எந்த விகாரத்தையும் இது குறிக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இல்லாட்டினா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்குள்ளே அது வந்துடும். ஸோ அதனால் உங்களுடைய நிலையை உறுதியாக வச்சுக்கிட்டால் மாயை நுழைய முடியாது. ஸோ இங்கே உறுதின்றது ஆத்ம உணர்வு தான். அதிலும் இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக பாபா அவ்யக்த பயிற்சி கொடுக்குறாரு. மேலே இருக்கிறேன், ஃபரிஸ்தா உடல்லே இருக்கிறேன் அப்படின்னும்போது கீழே பார்த்தா தானே பூதம் உள்ளே வர்றதுக்கு. நம்ம மேலே இருக்கிறோம். கேள்வி, எப்படி பாபா குழந்தை ஆகியும் கூட சிலர் நாஸ்திகர்களாகவும் சிலர் மட்டும் ஆஸ்திகர்களாகவும் இருக்கிறாங்க? ஆஸ்திகர்கள்னால் கடவுளை நம்புகிறவங்க, நாஸ்திகர்கள்னால் கடவுள் இல்லைன்னு நினைக்கிறவங்க. அப்போ பாபா குழந்தை ஆகியும் எப்படி நாஸ்திகராக ஒருத்தர் இருக்க முடியும்? அதுக்கு பதில் சொல்கிறார் பாபா. யார் ஆஸ்திகர்கள் அப்படின்னா, யார் பாபாவுடைய ஸ்ரீமத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்களோ, ஆத்ம உணர்வில் இருக்கிறதுக்கு முழு முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் ஆஸ்திகர்கள். ஞானம் கிடச்சிட்டாலே அவங்க ஆஸ்திகர்கள் கிடையாது. பாபா சொல்கிறது அப்படியே கேட்கணும். குறிப்பாக ஆத்ம உணர்வில் இருக்கிற முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதான் மெயின். இதை பண்ணாதவங்க நாஸ்திகர்கள். நாஸ்திகர்கள் ஈஸ்வரிய மரியாதைக்கு எதிரான பூதங்களின் வசமாகி இருப்பாங்க. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில். இதனால் என்ன ஆகும்? தங்களுக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாரும் நாஸ்திகர்கள், ஞானத்தை எடுத்திருந்தாலும். அடுத்தது, ஆஸ்திக குழந்தைகள் தன்னுடைய உடல் மற்றும் உடலின் உறவுகளிலிருந்து தன்னுடைய புத்தியை துண்டிச்சிடுவாங்க. தன்னுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்ட இருந்தும் புத்தியை துண்டித்து அவங்கள சகோதர ஆத்மாக்கள்னு மட்டும்தான் பார்ப்பாங்க. இது ஆஸ்திக குழந்தைகள். நாஸ்திக குழந்தைகள் தேக உணர்விலேயே இருப்பாங்க. தேக உணர்வில் இருந்தாலே எல்லா விகாரத்துக்கும் அடிமையாகி இருப்பாங்க. எல்லாத்துலேயும் மயங்கி கிடப்பாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ மெயினாக ஆஸ்திகர்னால் உடல் உணர்வுலேருந்து முற்றிலும் விலகி இருப்பாங்க. ஏன்னா இங்கே முதல் ஞானம், இந்த ஞானத்துடைய சாரமே அதுதான். உடல் உணர்வை விட்டு ஆத்ம உணர்வில் நிலைச்சிருந்தால் தான் நம்ம மேலே போக முடியும். அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். அப்படி இருக்கிறவங்க தான் ஆஸ்திகர்கள், பாபாவுக்கு பிரியமான குழந்தைகள். நேற்று முரளியிலே பாபா அப்படி தான் முடிச்சிருப்பார் இல்லையா? எந்த குழந்தை தேக உணர்வுலேருந்து முற்றிலும் விடுபட்டிருக்கோ அந்த குழந்தை மேலே தான் பாபா அன்பு செலுத்துகிறார் அப்படின்னு வரும். ஓம் சாந்தி. பாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். ஹே குழந்தைகளே, உங்களுடைய புத்தி எப்பவுமே சிவபாபா தான் நம்முடைய பரமபிதா, பரம டீச்சர், பரம சத்குரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆனால் அது என்னுடைய குரு சிவபாபா சொன்ன மாதிரி இருந்தால் மட்டுமே. ஏன்னா கடவுளை விட உயர்ந்தவர்கள் யாரும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் மற்றவர்களை திருப்திப்படுத்துகிறன்ற பேரில் கணவனை திருப்திப்படுத்துகிறான் அல்லது மனைவியை திருப்திப்படுத்துகிறான்னு காமத்தில் விழுந்தால் அதுக்கு பேர் ஸ்ரீமத்தா? கிடையாது இல்லையா? ஸ்ரீமத் படி, ஏன்னா இவர் தான் எனக்கு டீச்சர், இவர் தான் அப்பா, இவர் தான் குரு, இவர் சொன்னால் தான் நான் செய்வேன். பாபா சொல்லுவார் பாருங்க, நாங்கள் மனிதனுடைய குழந்தை கிடையாது, கடவுளுடைய குழந்தை. ஸோ இது முதல்ல உங்கள் புத்தியில் நுழையணும் அப்படின்னு பாபா சொல்கிறார். இது உங்கள் புத்தியில் நுழைஞ்சிடுச்சா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும் தானே? உங்களுடைய புத்தியில் நீங்கள் ஆஸ்திகர்கள் அப்படின்ற நினைவு இருந்துச்சு
சாரி, இந்த விஷயம் உங்கள் புத்தியில் இருந்தால்தான் நீங்கள் ஆஸ்திகர்கள். கடவுள் தான் எனக்கு பரமபிதா, பரம ஆசிரியர், பரம குரு. இது ஞாபகம் இல்லை, உங்கள் புத்தியிலே இது நுழையல அப்படின்னா நாஸ்திகர்கள். அப்போ என்ன பண்ணுவீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு மற்றவங்க சொல்கிறது இதெல்லாம் கேட்பீங்க. கண்டிப்பாக மாணவர்களுடைய புத்தியில் தன்னுடைய ஆசிரியர் வந்துட்டாங்கன்றது நுழையும் தானே. ஆனால் நீங்கள் வீட்டில் இருக்கும்பொழுது இதை மறந்துடுறீங்க. சென்டரில் ஞாபகம் இருக்குது, மதுபனில் ஞாபகம் இருக்குது, வீட்டுக்கு போனோடனே மறந்துடுங்க. உங்கள் இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்றீங்க. பாபா ஒன்றுத்துக்கும் வழி சொல்லியிருக்கார், அது மாதிரி நான் இருக்கிறேனான்றதே மறந்துடுறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நாஸ்திகர் ஆகிடுறீங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், அந்த பரமபிதா வந்திருக்கிறாருன்ற அந்த ஆன்மீக போதை யாரோ ஒருத்தர்கிட்ட தான் இருக்குதுன்ற அந்த ஆன்மீக போதையோடு புரிஞ்சுக்கிறது யாரோ ஒருத்தர் தான் சொல்கிறார். கடவுள் வந்திருக்கிறார், சாதாரண விஷயமா அது? அவர் தான் நமக்கு உண்மையான டீச்சர், உண்மையான சத்குரு. அவர் கூடவே நம்மளை அழைச்சிட்டு போகிற சத்குரு. இதை நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அப்போ உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு அதிகரிக்கும். அப்படி இல்லைன்னா இந்த துக்கம் நிரம்பிய, வலி நிரம்பிய, அழுக்கான உலகத்தின் சிந்தனைகளில் உட்கார்ந்துட்டு இருப்பீங்கன்ற இல்லையா? இங்கே பாபா என்னை அழைச்சிட்டு போக வந்திருக்கிறார். போகிறதுக்கு முன்னாடி நம்மளை குளிப்பாட்டுறார். ஸோ என்னை ஞானத்தினாலும் யோகத்தினாலும் குளிப்பாட்டிட்டு இருக்கிறார். அதை தான் பக்தி மார்க்கத்தில் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த சிந்தனை இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அதிகமாகிட்டே இருக்கும். இல்லைன்னா வீணான இந்த அழுக்கான உலகத்தை பற்றி அழுக்கான சிந்தனைகளில் தான் உட்காந்துட்ருப்பீங்க இல்லையா? அப்போ பாருங்கள், அப்போ யோகத்தில் நம்ம எதை நினைக்கணும்? என்னை அழைச்சிட்டு போக பாபா வந்திருக்கார், அதுக்காக என்னை தூய்மை ஆக்கிட்டு இருக்கிறாருன்னு ஞாபகம் இருக்கணும். இது லட்சியம் இருக்குது இல்லையா? இதுதான் பைபிளில் மணமகள்களை அழைச்சிட்டு போக மணமகன் ரூபத்தில் கடவுள் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தா மனிதர்கள் கேட்குறாங்க, உலகழிவுன்றீங்களே எப்போங்க நடக்கும்னு கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட கேளுங்க, முதல்ல இதை நமக்கு யார் சொல்லி புரிய வைக்கிறாரோ அவரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஸோ இந்த பழக்கம் உங்களுக்கு இருந்தால் தான் நீங்கள் இதை புரிய வைப்பீங்க. இல்லாட்டினா மறந்துடுவீங்க. பாபா நமக்கு எவ்வளவு சொல்கிறார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஒவ்வொருத்தரையும் ஆத்ம உணர்வில் பாருங்கள்னு சொல்கிறார். இதுதான் முக்கியமான விஷயம். இதை சொல்லி கொடுக்கத்தான் கடவுள் வந்திருக்கிறார். உலகம் எப்படி இதுன்னு தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? அதுக்கு முன்னாடி நாம் என்ன தயாராகணும், அதுதானே முக்கியம். ஆனால் அந்த ஆத்ம அபிமான பார்வையில் நீங்கள் நிலைச்சி இருக்க முடியறது கிடையாது. யாரோ ஒரு சிலருடைய புத்தியில் தான் இது உட்காருது. ஸோ மொத்தத்தில் இந்த விஷயம் உங்கள் புத்தியிலே உட்காராத மாதிரி இருக்குதுன்றார். ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவை பாருங்கன்றது உங்களுக்கு அது வரவே மாட்டேங்குதுன்றார். பாபா ஒன்றும் உங்களுக்கு சாபம் கொடுக்கல, உண்மையை சொல்கிறார் இல்லையா? பாபா சொல்லும்போது என்ன பாபா நீங்களே எங்களை கைவிட்டுட்டீங்களான்னு நினைக்காதீங்க, உண்மையை சொல்கிறார். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஞானம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணணும்? இங்கே ராஜ்யம் உருவாகிட்டு இருக்குது, சாதாரண விஷயம் கிடையாது. ஒன்றும் இல்லாத பிச்சைக்காரர்லேருந்து மிகப்பெரிய பணக்காரனாக நீங்கள் மகாராஜாவாக ஆகுறீங்க. ரொம்ப கம்மியானவர்கள் தான் பணக்காரர்களாக மாறுறாங்க. ஏழைகள்லையும் வரிசைக்கிரமம் இருக்குது இல்லையா? ஸோ பணக்காரனாக ஆகிறதுக்காக, உலகத்தையே அடைவதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஆனால் அதுக்கு முயற்சி என்னென்னா ஆத்மான்ற உணர்வோடு பார்க்கணும், உணர்வோடு பேசணும். இது உங்கள் புத்தியில் உட்கார மாட்டேங்குதே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அதுலேயும் கடைசி நம்பரில் இருக்கிறவங்களுக்கு பாபா சொல்கிற எதுவுமே அவங்க புத்தியில் உட்கார மாட்டேங்குதுன்றார். அதனால் பாபா சொல்கிறார், முதல்ல யாருக்கு புரிய வச்சாலும் இந்த சிவபாபாவுடைய 32 தெய்வீக குணங்கள் இருக்குது இல்லையா, அந்த படத்தை அந்த படத்தை வச்சு புரிய வைங்கன்ற. இதுதான் கடவுளுடைய குணம், இதெல்லாம் நம்முடைய குணமாக இருந்தது, இப்போ மீண்டும் அதே மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு புரிய வைங்க. ஸோ இந்த பரமபிதா தான் பரம டீச்சர், பரம குருன்னும் அதில் எழுதி இருக்குது.
எப்போ நமக்கு இதை புரிய வைப்பவர் சுயம் பரமபிதாவே, அந்த கடவுளே அப்படிங்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அப்போ தான் பிறகு உங்களுக்கு வேறு எதுலேயும் சந்தேகம் வராது. மற்றபடி அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஒரு டைமுக்கு அப்புறம் உங்களால் அவங்க திருப்தி ஆக மாட்டாங்க நீங்கள் கரெக்டான பதிலை கொடுத்தாலும். பேசுகிறது கடவுளா, அப்போ கண்டிப்பாக அவர் சொல்கிறது ரைட்டாக தான் இருக்கும். அப்படி எனக்கு புரியலன்னா புரியல, பின்னாடி பாபா சொல்லிடுவார். அதுதான் இங்கே மெயின், பேசுகிறது கடவுள்ன்றது தான் முக்கியமான விஷயம். அதனால தான் முதல்ல பாபாவை பற்றி அறிமுகத்தை கொடுங்கன்றார், சக்கரெல்லாம் அப்புறம்ன்றார். ஏன்னா ஒரு தந்தையை தவிர வேறு யாராலையும் ஸ்தாபனை காரியத்தை செய்ய முடியாது. சொர்க்கத்தின் ஸ்தாபனை நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நாம் புரிய வைக்கிறோம் அப்படின்னா யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறாங்கன்னு அவங்க புத்தியில் உட்காரணும். ஏன்னா சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறாங்கன்ட்டு யார் சொல்ல முடியும்? எந்த மனிதனாவது சொல்ல முடியுமா? அதனால் அப்பா மேலே அசைக்க முடியாத நிச்சய புத்தி வர வைக்கிறதுக்கான முயற்சியை தான் நீங்கள் முதல்ல பண்ணணும். இங்கே கடவுள் நடத்துகிறார், உலகம் அழிய போகுது, இதெல்லாம் அப்புறம். கடவுள் நடத்துகிறார், இது மனித வழி கிடையாது, கடவுளுடைய வழி. புது உலகம் கண்டிப்பாக கடவுளால் ஸ்தாபனை செய்யப்படுது. அதே மாதிரி பழைய உலகத்தின் அழிவை ஏற்படுத்துறதும் அந்த கடவுளுடைய வேலை தான். இந்த நிச்சய புத்தியும் நம்பிக்கையும் இல்லாத வரைக்கும் தேவையில்லாமல் அது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், அது எப்படி காமம் இல்லாமல் குழந்தை பிறக்கும், அப்படி இப்படின்னு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, முதல்ல இந்த ஸ்ரீமத்தை சொல்பவர் யார், இந்த ஸ்ரீமத்தை பற்றிய விஷயங்களை அவங்க புத்தியில் உட்கார வைங்க. அப்போ தான் அதுக்கு அடுத்த விஷயத்தெல்லாம் அவங்களால புரிஞ்சிக்கவே முடியும். அப்படி இல்லைன்னா இது ஏதோ ஒரு பல மனித வழி மாதிரி இது ஒரு வழிப்பில் இருக்குதுப்பா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஒவ்வொரு மனிதனுடைய வழியும் தனித்தனியாக இருக்குது. ரெண்டு மனிதனுடைய வழி ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பவர், உலகத்தில் உள்ள அத்தனை பிரம்மகுமாரிகளுக்கும் ஞானத்தை கொடுப்பவர் ஒரு சிவத்தந்தை. இது ஆக்சுவலாக உலகத்தில் உள்ள அனைவருக்குமான ஞானமும் கூட. ஆனால் அதே நேரத்தில் இந்த ஞானத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால தான் வரிசை கிரமம் ஏற்படுது பதவியிலும். பாபா சொல்கிறாரு, ஆத்ம உணர்வுடையவராகுங்கள். முக்கியமானதே அதுதான். திரும்ப திரும்ப சொல்கிறதுனால அதோடைய வேல்யூவை நம்ம புரிஞ்சிக்க மாட்டோம். அதனால் ஆத்ம சகோதரன்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன்றது உன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்குள்ளே எந்த சண்டை சச்சரவும் வராது இல்லையா? நான் ஒரு ஆத்மா கிட்ட பேசுகிறேன், அந்த ஆத்மாவுக்குள்ளே என்ன பதிவாயிருக்குன்னு எனக்கு இப்போ தெரியாது. ஆனால் பேசும்போது அது என்னெல்லாம் பண்ணுதோ அதெல்லாம் பதிவானது வெளிப்படுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ நீங்கள் சண்டை போட மாட்டீங்க. அதில் பதிவானது அது நடிக்குது, அவ்வளோதான். யாராவது தேக உணர்வுடையவராக ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள நாஸ்திகன் புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். அது அவங்க நாஸ்திகர்கள், அவ்வளோதான். அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆத்ம உணர்வில் இல்லைன்னாலே அவங்க நாஸ்திகர்கள் தான். பாபா ஞானம் எடுத்தாலும், பாபா குழந்தை ஆனாலும் அந்த நேரம் அவங்க நாஸ்திகர்கள் தான்ற இல்லையா? இல்லாட்டினா சண்டை, கோபம், காமம் இதெல்லாம் வருமா? வருதுன்னா என்ன அர்த்தம்? ஆத்ம உணர்வில் இல்லைன்னு அர்த்தம். அப்போ அவங்க நாஸ்திகர் தானே. ஆத்ம உணர்வுடையவராக ஆகிறாங்க அப்படின்னா அப்போ அவங்கள ஆஸ்திகர்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த தேக உணர்வு. சின்ன சண்டை போடுறாங்க, அந்த மனஸ்தாபம்னுவாங்க பார்த்தீங்களா, சும்மா மனசுக்குள்ளே ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒரு புலம்பல், அப்போவே அவங்க நாஸ்திகர்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லையா? ஏன்னா ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இது ட்ராமா, அவங்க நடிப்பை தான் அவங்க நடிக்கிறாங்கன்ட்டு. இது இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு புலம்புனாலே அவங்க ஸ்லைட்டாக புலம்புனா கூட அவங்க நாஸ்திகர்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. அவங்களுக்கு அப்பாவே தெரியவே இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்கன்ற. ஏன்னா பாபா எதுக்கு வந்திருக்கிறார்? உலக அழிவு கூட உங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்தாது, அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்த பாபா வந்திருக்கிறார். உங்களுக்குள்ள கோபன்ற பூதம் கொஞ்சம் இருந்தாலும் நீங்கள் நாஸ்திகர்கள்.
எப்படி சொல்கிறாரு பாருங்க. எப்படி அப்பாவுடைய இல்லையா சிவ தந்தையுடைய குழந்தைகளுக்கு பூதம் இருக்க முடியும்? அது எப்படி இருக்க முடியும் அப்படின்னாலே அவங்க ஆஸ்திகர்கள் கிடையாதுன்னு அர்த்தம். எப்படி கேட்குறாரு பாருங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள கோபம் இருந்துச்சுன்னா வைராக்கியம் வர்றதுக்கு தான் இதை சொல்கிறார். கடவுளுடைய குழந்தை எனக்குள்ளே எப்படி இந்த பூதம் இருக்க முடியும்? அப்போ நான் ஆஸ்திகன் இல்லையா? இல்லை, நான் ஆஸ்திகன்தான். பூதத்தை நான் விரட்டுவேன், பாபா கையை விட மாட்டேன். பாபா சொல்கிறாரு, என்ன தான் அவங்க எனக்கு பாபான்னா அவ்வளோ உயிர் அது இதுன்னு சொன்னாலும், ஈஸ்வரிய மரியாதைக்கு விரோதமாக அவங்க எது பேசினாலும், கோபம் வர மாதிரி, காமம், பற்று பேராசை, அகங்காரம் எது பேசினாலும் அவர்களை ராவணனுடைய சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாகத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்ற. யாராக இருக்கட்டும், பாபா சொல்கிறார் மகாரதிகளே இந்த தப்பு பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் அவங்க மகாரதி கிடையாதுன்றார். அந்த நேரத்தில் அவங்க நாஸ்திகன், அந்த நேரத்தில் அவங்க ராவண சம்பிரதாயம். ஏன் பார்க்குறீங்க? பாபாவை பாருங்கன்றார். காரணம், அவங்க அந்த நேரத்தில் தேக உணர்வில் இருக்கிறாங்க. அப்போ யார்கிட்டையாவது பூதம் இருக்கிறதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றாலே, யாருடைய பார்வையிலாவது அந்த காமம் இச்சை இருக்குதுன்றதை பார்த்தீங்கன்னாலே அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும். எப்படி சொல்கிறாரு பாருங்க. அங்கேருந்து நீங்கள் வெளியில் வந்துடணும், எட்ட போயிடணும். அது எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருக்கட்டும், நீங்கள் அங்கே இருக்க தான் நீங்களும் கெட்டு போவீங்க, அவங்களும் தப்பு செய்கிறதுக்கு நீங்கள் தூண்டுதல் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ பூதத்தின் முன்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா என்ன ஆகும்? அந்த பூதம் உங்களுக்குள்ளே நுழைஞ்சிடும். ஸோ இது ஒரு காரணம். ராமாயணத்தில் வாலி முன்னாடி யார் நின்னாலும் அவனுடைய சக்தி வாலிக்கு வந்துடும்ன்ட்டு, அதாவது பலகீனமாயிடுவாங்க. அதனால தான் ராமர் பின்னாடி ஒளிஞ்சிருந்து அம்பு விட்டார் அப்படின்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஞானத்தை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிடணும். தப்பானவன் தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்குறேன் டெய்லியும் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா 2 பேரும் குட்டையில் தான் மூழ்கி கிடப்பீங்க. அதான் பாபா சொல்கிறார், அவங்க முன்னாடி இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அந்த பூதம் பிரவேசமாயிடும். பூதங்கள் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கோங்க. யாருக்குள்ளேயாவது பூதம் நுழைஞ்சிடுச்சு அப்படின்னா அவன் முற்றிலும் நாஸ்திகனாக மாறிடுறான். தேவதைகளோ தெய்வீக குணங்கள் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. யாருக்குள்ள தெய்வீக குணம் இல்லையோ அவங்க நாஸ்திகர்கள். இது ஆக்சுவலாக ஹனுமன் பற்றி ஒரு சீரியலில் இந்த மாதிரி மாயா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கும். அது பேரே மாயானே வருது. ஸோ அந்த பொண்ணு எதிர வந்துட்டாலே அவங்களுடைய சக்தியெல்லாம் எடுத்துட்டா அந்த பொண்ணுக்கு அடிமையாக்கிடும் எல்லாத்தையும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஹனுமனுடைய அப்பாவே அந்த மாதிரி மாறிடுவார். எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார். அப்போ எப்படி பார்க்க சொல்கிறாரு பாருங்கள். இந்த அளவுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த பூதத்துலேருந்து நீங்கள் விலகி இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பூதத்துலேருந்தும் நீங்கள் தப்பிச்சிடுவீங்க. இந்த பூதத்தை அலட்சியமாக விட்டிங்கன்னா நாளைக்கு அந்த பேயும் உள்ளே வந்துடும். நிறைய பேருக்குள்ளே பிரவேசம் ஆகுது இல்லையா? இப்போ நாஸ்திகர்களுக்குள்ளே தான் இந்த பூதமும் பிரவேசமாகும், அந்த பூதமும் பிரவேசமாகும். கேட்குறாங்கல்ல, ஏன் ஐயருங்களுக்கு மட்டும் பேய் பிடிக்க மாட்டேங்குது இல்லையா? நாம தானே உண்மையான பிராமணர்கள். உண்மையான பிராமணர்களுக்கு 2 பேயும் பிடிக்காது. மற்றபடி நாஸ்திகர்களுக்கு ஆஸ்தி கிடைக்காது. யார் நாஸ்திகர்கள்? பூதம் பிரவேசமாக அனுமதிச்சாலே அவங்க நாஸ்திகர்கள். அவங்க பாபா குழந்தையாக இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு ஆஸ்தி. பாபா விட்டு போயிட்டாங்க நாஸ்திகர்னு அர்த்தம். பூதத்தோடு விளையாண்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆஸ்தி கிடையாதுன்ட்டார். அதனால் உங்களுக்குள்ள சின்ன குறை கூட இருக்கக்கூடாது. இல்லாட்டினா கடுமையான தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். பிரஜையில் போயிடுவீங்க. அதனால் எல்லா பூதத்திலிருந்தும் தூரமாக விலகி இருங்கள். நீங்கள் பூதத்தை பார்த்து நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் பூதம் உங்களுக்குள்ளே பிரவேசம் ஆகிடும். எப்படி சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இறந்த உடனே அந்த பிரேதத்துக்கு நெருப்பு வச்சுட்டு திரும்பி பார்க்காம போக சொல்லுவாங்க, இல்லைன்னா அவங்களுக்குள்ளே நுழைஞ்சிடும்ட்டு. இந்த மாதிரி தான் இதுவும் சொல்கிறார். ஒருத்தருக்குள்ளே பூதம் இருக்குன்னா நீங்கள் பாட்டுக்கு திரும்பி பார்த்துட்டு போயிடுங்க, வராது, முடிஞ்சு போச்சு. இப்போ ஒரு சில ஆஃபீஸ்லலாம் நிறைய பாலியல் பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்றாங்களே, எல்லார்கிட்டையும் அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்டேயே
இவங்களும் பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பாட்டுக்கு அவங்க அந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சு டக்குன்னு எட்ட போங்க, அவங்க உங்களை எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதே தான் இந்த பூதமும். அது முன்னாடியே நீங்கள் நின்றுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்குள்ளே பிரவேசமாயிடும். அதனால் பாபா சொல்கிறாரு, பூதத்தோட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க, தொத்துடுவீங்க. அவங்கக்கிட்ட அதிகமாக பேச்சுவார்த்தை கூட வச்சுக்கக்கூடாதுன்ற. அதை நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை பாபாவுக்கு அந்த சென்டர்லேயே அது மாதிரி ஒருத்தங்க இருந்தால் கூட சும்மா ஊன்ட்டு எட்ட வந்துடணும், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய எச்சரிக்கை இன்றைக்கி முரளி பாருங்கள். இந்த உலகமே பூதங்களின் உலகமாக தான் இருக்குது. எல்லாருக்குள்ளேயும் பூதம் இருக்குது. உங்களுக்குள்ளே இருந்து பூதங்கள் வெளியேறலை அப்படின்னா கடுமையான தண்டனையும் அனுபவித்து பதவியும் இழந்துடுவீங்க. இந்த ஒரு யுத்தம் தான் நமக்கு, இந்த பூதத்தை அடித்து விரட்டுற யுத்தம் தான் நமக்கு. இந்த யுத்தத்தில் நீங்கள் ஜெயிக்கிறீங்களா தோக்குறீங்களான்றதை பொறுத்து தான் சொர்க்கத்தில் நீங்கள் பணக்காரன் ஆகுறீங்களா ஏழை ஆகுறீங்களான்றது நிச்சயிக்கப்படுது. இதன் ஆதாரத்தில் தான் சொர்க்கமே பணக்காரர்களின் உலகம், இது ஏழைகளின் உலகம். ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் இப்போ இந்த பூதம் இருக்குது. பூதம் ஆட்சி செய்யுது. நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த விதமான பூதத்தையும் முழுமையாக நீக்குவதற்கு முழு முயற்சி பண்ணணும். அலட்சியமாக இருக்கக்கூடாது. எந்த நேரம் வேணாலும் உயிர் போகலாம்ல, கொஞ்சம் கூட அது இருந்துடக்கூடாது. ஸோ எவ்வளவு சொல்லி புரிய வைக்கிறார் முரளியில். பலவிதமான குணங்கள் கொண்டவர்களாக மனிதர்கள் இருக்கிறாங்க. கேட்கவே கேட்காதீங்க இல்லை. அதனால தான் 2 பேரும் ஒத்து போக முடியாது அப்படிங்கிற நம்பிக்கையில் தானே பிக் பாஸ் நிகழ்ச்சியே நடக்குது. எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய பூதமும் அப்படி ஏந்திரிச்சு ஒரு சண்டை ஒரு வழி பண்ணுது. கேட்கவே கேட்காதீங்கன்ற. கண்காட்சியில் முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை நீங்கள் கொடுங்க. பாபா அவ்வளவு பிரியமானவர், நம்மை எவ்வளோ பெரிய தேவதையாக்குறார். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ அன்பு இருந்தால் நம்மை தேவதையாக்குவார். கடவுளுக்கு மனிதனை தேவதையாக்க அதிக நேரம் எடுக்காதுன்னு மகிமை இருக்குது இல்லையா? தங்க யுகத்தில் இருந்தாங்க இந்த தேவதைகள். அப்படின்னாலே தங்க யுகத்துக்கு முன்பு கண்டிப்பாக இரும்பு யுகம் இருந்துச்சுன்னு தான் அர்த்தம். இது காலச்சக்கரம், இது பக்தி மார்க்கத்தில் இருக்குது. கலியுகத்துக்கு அப்புறம் சத்தியுகம் வரும்ட்டு. அப்போ எப்படி திடீர்னு நல்லவர்கள் நிரம்பிய சத்தியுகமாச்சு? அப்போ கடவுள் ஒரு வினாடியில் மாற்றினார் அப்படின்னு நிரூபணமாகுது இல்லையா? இப்போ நமக்கு இந்த காலச்சக்கரத்தின் ஞானத்தை பாபா கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த ஞானத்தின் மூலமாக தான் நாம் தேவதை ஆகிறோம். ஆனால் தேவதை ஆன பிறகு இந்த ஞானம் மறந்துடுவோம். இப்போ தான் ஞானம் நிரம்பியவர்களாக ஆகி இருக்கிறோம். பிறகு இதன் பலனை சொர்க்கத்தில் உயர்ந்த பதவியை அடைந்த பிறகு இந்த ஞானத்தின் தேவை இல்லை. அதனால் அங்கே அது உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து தான் நாம் சொர்க்கத்தின் 21 தலைமுறைக்கான ஆஸ்தியை அடைகிறோம். 21 தலைமுறைக்கு மொத்தமாக சேர்த்து இப்போ பாபா நமக்கு உயில் எழுதி கொடுக்குறார். பாபா சொல்கிறபடி நடந்துக்கிறத பொறுத்து. ஸோ அப்படிப்பட்ட தந்தையை நீங்கள் எவ்வளவு நினைவு பண்ணணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். 21 ஜென்மத்துக்கு சொல்லுவாங்களே, ஒன்று ஒரு கொசு கூட கடிக்க விட மாட்டேன்னுவாங்களே, அந்த மாதிரி 21 ஜென்மத்துக்கு எதுவும் இருக்காது. ஒரு சின்ன தலைவலி இருக்காது, கொசு இருக்காது, எதுவும் இருக்காது. சதா ஆனந்தம். திரும்பி பார்க்குற இடமெல்லாம் ஆனந்தம். இப்போ சில கோயில்கள்லாம் யானை இருக்குது, அதுக்கு காசை கொடுத்தா அது தலையில் ஆசீர்வாதம் பண்ணும். அந்த யானைக்கிட்ட போகவே பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய இடங்களில் பார்க்குறோம்ல, பாகனையே போட்டு மெரிக்குது, எந்த நேரம் என்ன ஆகுமோ தெரியல. ஆனால் சொர்க்கத்தில் இந்த பயமே இல்லாமல் யானை மட்டும் இல்லை, சிங்கத்து கூடவே இருப்போம். அந்த மாதிரி உலகத்துக்கு போகிறோம். அப்படின்னா அப்படி அழைச்சிட்டு போகிற அப்பாவை நம்ம எவ்வளோ நினைக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். பாபா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார். டெய்லியும் என்ன சொல்கிறார்? உங்களுக்கு புரிய வைக்கிறது, சிவபாபான்றது எப்பவும் ஞாபகம் இருக்கட்டும்.
உங்கள் கண்ணுக்கு பிரம்ம பாபா தெரியறதுனால பிரம்ம பாபா பேசுகிறதா நினைக்காதீங்க. ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அந்த பயிற்சி தொடங்குது, மற்றவர்களை ஆத்மான்னு பார்க்குற பயிற்சி இல்லையா. அங்கே சிவபாபா புள்ளியாக இருந்து பேசுகிறாருன்ற பயிற்சி வரும்போதே மற்றவர்களை பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணும். சரி, பிரம்மா பாபா பார்க்க முடியல, குல்ஜார் தாதி உடம்புல பாப்தாதா மீட்டு இருக்கிறத வீடியோ பார்க்குறோம்ல, அப்போ சிவபாபா பேசுகிறாருன்ற அந்த பயிற்சியை பண்ணுங்க. சிவபாபா தான் இந்த பிரம்ம ரதத்தின் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். இப்போ லேட்டாக வந்தவங்க வந்து பிரம்மா பாபாவையும் பார்க்கல, குல்ஜார் தாதி கிளாஸ் எடுக்கிறதையும் பார்க்கலன்னு சொல்கிறோம்ல பிரதர். இது ஒரு பெரிய வருத்தமாக கூட எல்லாத்துக்கும் இருக்கும். உண்மையிலே அது கூட நல்லது தான் பிரதர். ஏன்னா இப்போ பிரம்மா பாபா பேசுகிறாரு அப்படின்னா, இப்போ சென்டரில் இருக்கிறவங்களே முரளி படிக்கும்போது ஒரு சிஸ்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சிஸ்டர் ஞாபகம் வருது இல்லை பிரதர். அதே மாதிரி இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிரம்ம பாபா காலத்தில் வந்து, ஏன்னா லௌகிக்கமாகவும் நிறைய இடத்துல பிரம்ம பாபாவை பார்த்து பேசியிருக்கிறாங்க எல்லா மகாரதிகளும், நிறைய ரிலேஷனாகவும் இருந்திருக்கிறாங்க. இப்போ திடீர்னு சிவபாபா வந்து பேசும்போது அவங்களுக்கு பிரித்து பார்க்கறதுக்கே டைம் எடுக்கும் அவங்களுக்கு. உண்மையிலே குல்ஜார் தாதி வரும்போதும் அப்படி தான். இப்போ நமக்கு அதுவுமே இல்லை. உண்மையிலே இது ரொம்ப நல்லது தான் பிரதர். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்ன பிரதர் நினைக்கிறீங்க? கரெக்ட் சிஸ்டர். ஏன்னா வார்த்தையே கடவுள்ன்ட்டு பைபிளில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வார்த்தை மூலமாக தான் பாபாவை புரிஞ்சுக்கிறோம். ஸோ நல்லதாக போச்சு ஒரு விதத்தில். பாபா தான் நமக்கு அப்பாவாகவும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறார். யார்? சிவபாபா. ரதம் கிடையாது. ஸோ அந்த எல்லையற்ற தந்தை கொடுக்குற எல்லையற்ற படிப்பை நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு துச்ச புத்தி தான் இருந்தது. அதனால தான் துரியோதனன், துச்சாதனன் அந்த பேரெல்லாம் யாரை குறிக்குது? கலியுகத்தில் இருக்கும்பொழுது நாம் தான் அப்படி இருந்தோம். இப்போ நம்மளை தெய்வீக புத்தி உடையவராக மாத்திர காலேஜில் நாம் இப்போ இருக்கிறோங்கிற விஷயமே யாருக்கும் தெரியல. இப்படி ஒரு காலேஜ் இருக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அதனால் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் தெளிவாக 1க்கு 2 முறை சொல்லி அவங்க மனசில் பதிய வைங்கன்ற. ஆக்சுவலாக பாபா முரளியிலே நிறைய விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பார் இல்லையா. இன்றைக்கி முரளியில் கூட பாருங்கள், நாஸ்திகன் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறார்? அப்போ தான் அது உங்களுக்குள்ளே பதியும். அப்போ அஞ்ஞானிகளுக்கு எந்த அளவுக்கு பதியணும்னா நம்ம எத்தனை தடவை அதை சொல்லணும். ஸோ அதை தான் இதை தெளிவாக சொல்லி அவங்களுக்குள்ளே இந்த ஞானத்தை அரைச்சி உள்ளே இறக்குங்கன்றார். இதில் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஷயமே கிடையாது. உண்மையிலே கிருஷ்ண புராணம்னு ஒன்று கிடையாது, சிவபுராணம் தான் இருக்குது. சிவனுக்கு தான் சரித்திரம் இருக்குது. யாராலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கிருஷ்ணர் ஒன்றும் பண்ணலை. அவர் வந்து ராஜ்யத்தை ஆண்டுட்டு போனார். ஆனால் சாதாரண கலியுக மனிதனை கிருஷ்ணராக மாற்றின சிவனுக்கு தான் மகிமை, அவருக்கு தான் சரித்திரம். அதனால தான் சிவனுடைய பிறந்த நாளை தவிர எந்த பிறந்த நாளையும் கொண்டாடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். ஆக்சுவலாக முஸ்லீம்கள் அப்படி அதை ஃபாலோ பண்ணுறாங்க. மனிதர்களுடைய பிறந்த நாளை அவங்க கொண்டாடுறது கிடையாது. சிவபாபாவுக்கு மட்டும் கிடையாது, பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் எந்த சரித்திரமும் கிடையாது சிவபாபா இல்லாமல். ஸோ அனைத்து தெய்வீக செயல்களும் மனிதர்களை தேவதையாக்கக்கூடிய அந்த ஒருவருடைய செயல்தான், அவருடைய சரித்திரம்தான். அவர் தான் உலகத்தை சொர்க்கமாக மாற்றுறார். அப்படிப்பட்ட தந்தையுடைய மிக உயர்ந்த காரியத்தை, உயர்ந்த வழியை நான் ஃபாலோ பண்ணுறேன்ற போதை இருக்குதா? அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். சாதாரண வழி கிடையாது இது. சொர்க்கம் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? அப்போ சொர்க்கத்துக்கு போகிற வழி எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கும். அப்போ அந்த வழியை நான் ஃபாலோ பண்ணணுமா வேண்டாமா? இது ஒரு அடியிலும் சின்ன சாப்பாட்டு விஷயத்துலேருந்து, ஏந்திரிக்கிற விஷயத்துலேருந்து, ஒவ்வொரு காரியத்தையும் பாபா நினைவில் பண்ணுறதுலேருந்து, பாபா கிட்ட கேட்டு பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பாபாவுடைய உதவியாளர்கள் நாம். தந்தை இல்லை அப்படின்னா உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக பாபா வந்து நிறைய முறையில் சொல்கிறார், குழந்தை இல்லாமல் நான் என்ன பண்ண முடியும்? அவர் வந்து நம்மளை முன்னுக்கு வைக்கிறதுக்காக அதை சொல்கிறார். ஆனால் உண்மை, அவர் இல்லாமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுன்றது தான் உண்மை. என்ன பண்ணியிருப்போம்? இன்னும் உலகத்தை ரொம்ப நாசமாக்கியிருப்போம். யோசிச்சு பாருங்கள், பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? பாபா நமக்கு கிடைக்கலன்னா இந்நேரம் படு பாதாளத்தில் சாக்கடையில் கிடப்போம். ஆனால் இப்போ ஒரு பைசாவுக்கு புண்ணியம் இல்லாத நாம்
தங்க காசு மாதிரி மாறும், ஒரு பவுண்டு மாதிரி மாறும்ன்றார். இப்போ தான் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் வரிசைக்கிரமமான முயற்சிக்கு ஏற்ப. முதல்ல பாபாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. ஸ்ரீகிருஷ்ணரோ தங்க யுகத்தில் இருக்கிற சின்ன குழந்தை, அங்கே அவருடைய எல்லையற்ற ராஜ்யம் நடக்குது. அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்ததுக்கு காரணம், அங்கே மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் கிடையாது அவர் ராஜ்யத்தில் பிரச்சனை பண்ணுறதுக்கு. அப்படி மற்ற தர்மத்தினரெல்லாம் காலி பண்ணி அனுப்புனது யார்? பாபா. இப்போ கலியுகம் பாருங்கள், எத்தனை தர்மங்கள் எத்தனை அடிச்சிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லாகவே மதப்போர் தான் மெயினாக நடந்துட்டு இருக்குது. யாருடைய புத்தியிலும் இந்த ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் எப்போ ஸ்தாபனை ஆச்சுன்னே இல்லை. இல்லை, இயேசுக்கு அப்புறம் கிறிஸ்தவ மதம் வந்துச்சு, நபிக்கு அப்புறம் முஸ்லீம் மதம் வந்துச்சுன்னு தெளிவாக தெரியுதே. ஆனால் யாருக்கு அப்புறம் இந்து மதம் வந்துச்சு, எப்போ வந்தது, யாருக்கும் தெரியாது. ஸோ குழந்தைங்களுடைய புத்தியில் கூட வரிசைக்கிரமமாக தான் இந்த உண்மை இருக்குது முயற்சிக்கேற்ப. அதனால் முதல்ல அப்பாவுடைய மகிமையை தெளிவாக புரிய வைக்கணும். எல்லாரும் பரமபிதான்லாம் அல்லான்லாம், ஆனால் அவருடைய உண்மையான மகிமை உங்களுக்கு தானே தெரியும், அதை புரிய வைங்க. ஸோ எப்படி தெரியும் அப்பாவுடைய அறிமுகம்? அப்பா கிட்ட இருந்தே நாம் அடைஞ்சிருக்கிறோம், மனிதர்கள்கிட்ட இருந்து கிடையாது. அப்பா சொல்கிறார், நான் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிற வள்ளல். ஒவ்வொரு கல்பத்திலும் அப்பா குழந்தைங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் என்ன? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் ஆத்மாக்களாகிய நீங்கள் அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிடுவீங்கன்னு சொல்கிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் இப்படி சொல்லி தான் நம்ம தூய்மை ஆக்குறேன். அதனால் குழந்தைகளே, ஆத்ம உணர்வுடையவராகுங்கள். தூய்மையானால் என்னாகும்? உடல் உணர்வு ஃபுல்லாக போயிடும். ஸோ ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்க தான் அந்த ஆத்ம உணர்வில் உங்களால் நிலைச்சிருக்க முடியும். மற்றவர்களை ஆத்மான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரிமினல் பார்வை இருக்காது, விபச்சார பார்வை இருக்காது. இயேசு பாஷையில் ஆத்மா தான் உடல் மூலமாக காரியம் செய்யுது, எல்லாத்தையும் பண்ணுறது ஆத்மா. நான் ஒரு ஆத்மா, அவர் ஒரு ஆத்மா. இது உங்களுக்கு உறுதியாக இருக்கணும். மற்றவர்களை பார்த்து பேசும்பொழுது அவங்க பேசுகிறது நீங்கள் கவனம் கொடுக்காட்டினாலும் பரவாயில்ல, அவங்க ஆத்மான்றதில் நீங்கள் கவனம் கொடுக்கணும். ஆரம்பத்தில் 100% தூய்மையாக இருந்தீங்க, பிறகு மறுஜன்மம் எடுத்து அழுக்காகி இருக்கிறீங்க. அதனால தான் ஆத்மா கூப்பிடுது, பாபா வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு. ஸோ தூய்மையானாலே என்னாகும்? ஆத்ம உணர்வில் இருக்கும். அதனால் நான் ஆத்மா என்கிற உணர்வை பக்காவாக்குங்க, ஆழமாக பதிய வைங்க. அடுத்த 2500 வருஷத்துக்கு மறக்கக்கூடாது, முடிஞ்சால் அதுக்கப்புறமும் கூட மறக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பக்காவாக்கணுன்றார். அதுக்கு தடையாக இருக்கிற எல்லா உறவுகளையும் மறந்துடுங்கன்றார். இல்லை, அம்மா அப்பா சித்தி ஒய்ஃபு குழந்தை காதலன் காதலி எல்லாமே தடை தானே. ஒரு புள்ளி நானுன்றதை மறக்க வைக்கிற எல்லா கண்ணுக்கு தெரிகிற விஷயத்தையும் மறந்துடுங்க, எல்லா உறவுகளையும் மறங்க. எவ்வளோ முக்கியமான லைன் இல்லையா? நான் ஆத்மா, பரந்தாமத்தில் அந்த இனிய வீட்டில் வசிப்பவன். இங்கே என்னுடைய பாகத்தை நடிக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நாடகம் முடிஞ்சால் மறுபடியும் நான் வீட்டுக்கு போயிடுவேன். இது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும், சதா ஓடிட்டு இருக்கணும். அதுவும் இது துக்கம் நிரம்பிய பாகம் நடந்துட்டு இருக்குது. இப்போவும் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன தயக்கம்? குழந்தைகளாகிய உங்களால் மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். அதிலும் அவரை நினைக்கிறதுல வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. ஸோ நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு விஷயம் போதும். என்னது? கடவுளே எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறார். சாதாரண விஷயமா அது? திருஞான சம்பந்தர் அதுக்கு தானே புகழறாங்க. தேவியே வந்து பால் கொடுத்தாங்களாம், அது ஞானப்பாலாம். உண்மையிலே ஞானப்பால் நம்ம தான் குடிக்கிறோம். அப்போ எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். கடவுள் எனக்கு அப்பாவாக மட்டும் இல்லை, டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார்னா எவ்வளோ சந்தோஷம்.
நாம் சொல்கிறோம், அவரை தவிர யாரையுமே நாங்கள் நினைக்கிறது கிடையாதுன்னு சொல்கிறோம். இது எப்படி இருக்குது இல்லையா? அவரை தவிர யாரையும் நாங்கள் நினைக்க மாட்டோம் இல்லையா? இப்போ ஜென்ரலாக அல்லாவை தவிர யாரையும் வணங்க மாட்டோம், வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை தவிர யாரும் வணங்க மாட்டோம், தசாவதாரம் படத்தில் கூட வரும். நீ வணங்க தாண்டா மாட்டேன், நாங்கள் நினைக்கவே மாட்டோன்னு சொல்லணும். இதுதான் பெரிய விஷயம். வணங்காமல் இருக்கிறது அது வேறு. இங்கே நினைக்கவே மாட்டோம் கடவுளை தவிர, அப்படி சொல்லணுன்றார். எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா? அப்பா சொல்கிறார், உங்களுடைய உடலின் உறவுகள் எல்லாத்தையும் அறுத்தெறியுங்கள், என் ஒருவனை மட்டும் நினையுங்கள் இல்லையா? மனைவி தாலி அறுப்பா இல்லை, உனக்கு எனக்கும் பந்தனம் போயிடுச்சு இதோடன்ட்டு. அந்த மாதிரி எல்லா உறவுகளையும் அறுத்தெறிங்க, உங்கள் உடலையும் சேர்த்து சொல்கிறார். என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. இந்த 2 லைன் அப்படியே படித்து அது அடுத்த லைன் போவே மனசு வராத மாதிரி லைன் இது இல்லையா? அப்பாவை தவிர யாரையும் நாங்கள் நினைக்கிறது இல்லைன்னு சொல்லுங்கள். அது என்ன மாதிரி லைன் இல்லையா? நீங்கள் எல்லோரும் சகோதரர்கள். சகோதரரை நினச்சா என்ன கிடைக்கும்? அப்பாவை நினைத்தால் தான் கிடைக்கும். சிலர் இதை நம்புகிறாங்க, சிலர் நம்புறது கிடையாது. நம்பாதவர்கள் நாஸ்திகர்கள் இல்லையா? அப்பா சொல்கிற இந்த விஷயத்தை நம்பாதவர்கள் தான் நாஸ்திகர்கள். நாம் சிவபாபாவுடைய குழந்தைகள், அதனால் நாம் தூய்மையாகத்தான் இருக்கணும். எப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா? சிவபாபாவுடைய குழந்தை, அதனால் நாம் தூய்மையாக தான் இருக்கணும். அப்பாவை நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, அப்பா எங்களை தூய்மையான உலகத்துக்கே எஜமானராக்குங்கன்னு நீங்கள். அப்போ தூய்மையாக ஆகலைன்னா, தூய்மையான உலகமே உனக்கு வேணும், ஆனால் நீ தூய்மையாகாமல் எப்படி நீ அங்கே போக முடியும்? தங்க யுகத்தில் தூய்மை ஆகிறதுக்கான கேள்வியே கிடையாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி நீங்கள் தூய்மையாக தான் இருப்பீங்க. உங்களை அழுக்காக்கக்கூடிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்மை தூய்மையாக்குபவர் ஒரு சிவபாபா தான். அவர் மூலமாக தான் புது உலகம் ஸ்தாபனை ஆகுதுன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எப்போ உலகம் அழியும் அப்படின்னு மனிதர்கள் உங்ககிட்ட கேட்டால் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், முதல்ல ஆல்ஃபாவை தெரிஞ்சுக்கோங்க, அதாவது ஆண்டவனை, கடவுளை தெரிஞ்சுக்கோங்க. கடவுளை பற்றியே நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா மற்ற விஷயங்கள் எப்படி உங்கள் புத்தியில் நுழையும் அப்படின்னு கேளுங்க. சமசூப்பரில் பேசுகிறது யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மற்ற விஷயங்களே நுழையும் அப்படிங்கிறார். இது சேவை செய்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பேசுகிறது அந்த சத்தியமான கடவுள்னு தெரிந்தால்தான் அந்த சத்தியமான தந்தையுடைய குழந்தைகளாகிய நாங்கள் சத்தியத்தை தான் பேசுவோம் அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். இல்லாட்டினா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க இப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்கன்ட்டு போயிடுவீங்க. நாங்கள் ஒன்றும் எந்த மனிதனுடைய குழந்தையும் கிடையாது, சிவபாபாவுடைய குழந்தை, கடவுளுடைய குழந்தை நாங்கள். அந்த கடவுள் சொல்கிறார், கடவுள் ஒருவர் தான், அனைத்து சகோதரர்களுடைய தந்தை அவர் தான், அனைத்து சகோதராத்மாக்களின் தந்தை. மனிதர்கள் யாரும் தங்களை கடவுள்னு சொல்லிக்க முடியாது. கடவுள்தான் உடலற்றவர், நிராகாரர். அவரைத்தான் அப்பா, டீச்சர், சத்குருன்னு சொல்ல முடியும். மனிதர்கள் யாரையும் அப்பா, டீச்சர், சத்குருன்னு சொல்ல முடியாது. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு சத்கதி கொடுக்க முடியாது. மனிதர்களை கடவுள்னு சொல்ல முடியாது, கடவுளாக அவர்கள் ஆகவும் முடியாது. பாபா தான் பதித்த பாவனர், அனைவரையும் தூய்மையாக்குபவர். அனைவரையும் தூய்மை இழக்க வைக்கிறதோ ராவணன். மற்ற எல்லோரும் பக்தி மார்க்கத்தின் குருமார்களே தவிர அவங்க கடவுள் கிடையாது. அவங்க ஞானத்தை சொல்வது கிடையாது, பக்தியை தான் கற்றுக் கொடுக்குறாங்க. யார் இங்கே வராங்களோ அவங்க தான் ஆஸ்திகர்களாக மாறுறாங்க. அது வரைக்கும் அவங்க நாஸ்திகர்களே. எல்லையற்ற தந்தைக்கிட்ட அந்த ஒருவர் தான் நம்முடைய அப்பா, டீச்சர், குரு அப்படிங்கிற நம்பிக்கை வைக்கிறாங்க. எப்போ நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களிலும் நிரம்பியவர்களாக ஆகுறீங்களோ அப்போ தான் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். நேரத்திற்கு ஏற்ப நீங்களே புரிஞ்சிக்கலாம், நாம் இப்போ கர்மாதீத்த நிலையை அடைந்து கொண்டிருக்கிறோம், அதாவது தெய்வீக குணங்களினால் முழுமை அடைந்து கொண்டிருக்கிறோம்ன்றது போக போக உங்களுக்கே தெரியும். அந்த கேரக்டர் மாறுறது
இன்னும் நீங்கள் கர்மாதீத்த நிலையை அடையலை. ஏன்னா நிறைய காரியங்கள் இருக்குது. கர்மாதீத்த நிலையை அடைந்த பிறகு நீங்கள் எந்த காரியமும் செய்ய முடியாது. முழுக்க முழுக்க பாபா நினைவிலே இருப்பீங்க. ஆனால் இப்போ நிறைய வேலை இருக்குது இல்லையா? பாபாவுடைய அறிமுகத்தை எல்லோருக்கும் கொடுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே அப்பாவுடைய ஆஸ்தியை அடைவதற்கான அதிகாரம் இருக்குது இல்லையா? அதை நம்ம மறைச்சிடக்கூடாது. இல்லை, இப்போ நம்ம கூட பிறந்தவங்க 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ நிறைய இடங்களில் நடக்குது இல்லையா? யாரோ ஒரு சகோதரன் மட்டும் எல்லா சொத்தையும் எடுத்துக்குவான். அப்போ மற்றவர்களுக்கு உரிமை இருக்குதுன்றதை கூட அவன் சொல்லாமல் ஏமாத்திடுறான். அப்போ அதுக்கு ஈக்குவல் தானே. நீங்கள் அப்பாவுடைய அறிமுகத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலை, அப்பா கொடுக்குற ஆஸ்தியை பற்றிய அறிமுகத்தை நீங்கள் கொடுக்கலன்னா அவங்க உரிமையை நீங்கள் அபகரிக்கிறீங்க, திருடுறீங்கன்னு தானே அர்த்தம். அப்போ பாருங்கள், அப்போ இது எவ்வளோ பெரிய பாவம் மற்றவர்களுக்கு ஆஸ்தியை கொடுக்காதது. யுத்தம் அதிவேகத்தில் ஸ்டார்ட் ஆகிடும். பயங்கர சக்திசாலியாக யுத்தம் ஸ்டார்ட் ஆகிடும். பிறகு ஆஸ்பத்திரி டாக்டர்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ இது நோய்க்கு வைத்தியம் பார்க்குற அந்த ஆஸ்பத்திரி மட்டும் இல்லை, சென்டரும் சேர்த்து தான். இப்போ உக்ரைனில் சண்டை நடக்குது, அங்கே இப்போ சென்டர் இயங்கிட்டு இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் செய்தியை கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அவங்க எங்கே போவாங்க? ஸோ எப்போ வேணாலும் எது வேணாலும் நடக்கும் தானே. நிலநடுக்கம் வரலாம். எல்லாமே இப்போ வந்துட்டு இருக்கிறது அதிவேகத்தில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம தொடர்பில் வர அத்தனை பேருக்கும் ஞானத்தை கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இது இல்லாமல் தேடி தேடி போய் மற்றவர்களுக்கு கொடுக்கறது எதுக்கு? இன்டர்நெட்லாம் கொடுத்துருக்குறாங்க, நமக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் மயங்கி கிடக்க கிடையாது. அதில் மயங்கி கிடக்கிறவங்களே இந்த ஞானத்தை கொடுத்து எழுப்புறதுக்காகத்தான் பாபா இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கிறார். பாபா குழந்தைங்களுக்கு நேரடியாக புரிய வைக்கிறார். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகளின் பாகத்தை வெவ்வேறு உடல் எடுத்து நடித்து முடிச்சிருக்கிறீங்க. சிலர் 70-80 பிறவி கூட எடுத்திருப்பாங்க. ஆனால் எல்லோருமே இப்போ மேலே போயே ஆகணும், பரந்தாமை வீட்டுக்கு. ஏன்னா உலகழிவு நடந்தே தீரும். ஆனாலும் அசுத்தமான ஆத்மாக்களால் போக முடியாது. அப்போ இந்த ஞானத்தை கொடுத்துருந்தா தானே கடைசி நேரத்தில் அடி உதைய வாங்கியாவது அவங்க பாபாவை நினைக்க முடியும். ஏன்னா தூய்மை ஆகணும்னா கண்டிப்பாக பாபாவை நினைவு செஞ்சே ஆகணும். இதற்கு முயற்சி தேவைப்படும். நீங்கள் 21 ஜென்மத்துக்கு சொர்க்கத்தில் வசிப்பவராக மாறுறதுக்காக வந்திருக்கிறீங்க, சும்மா முக்தி அடைகிறதுக்கு வரல. அப்போ எவ்வளோ முயற்சி பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். இது சாதாரண விஷயமா? 21 ஜென்மத்துக்கு சொர்க்கத்தில் ஹாயாக வாழ போகிறீங்க. அவ்வளோ ஆனந்தம் இல்லை? இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிறதே பெரிய பந்தாவாக நினச்சிக்குவாங்க. அங்கே சொர்க்கமே பல ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும். எங்கே போனாலும் 21 ஜென்மத்துக்கு சாதாரண விஷயமா? அப்போ நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணணும். மனிதர்கள் யார் இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறாரு, அப்படியாப்பா எங்கே இருக்குது சொர்க்கம் போகிறதுக்கு? அவங்களுக்கு தெரியல. இதே பூமி தான், இனிமேல்ட்டு தான் சொர்க்கமாகும்னு தெரியல. இல்லை, டிசம்பர் மாதம் நடந்துகிட்டு இருக்கும்போதே பிப்ரவரி மாதத்துக்கு போயிட்டாருன்ற மாதிரி இருக்குது. குழந்தைகளாகிய நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். ஏன்னா இந்த ரகசியமும் உங்களுக்கு தான் தெரியும். உண்மையிலே சொர்க்கத்துக்கும் நீங்கள் தான் போயிட்டு இருக்கிறீங்க. அதுக்காக கடவுளே நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து உலகத்தின் எஜமானராக மாற்றிட்டு இருக்கிறார். அப்படின்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷமே 2 விதம் இருக்குது. ஒன்று நிரந்தர சந்தோஷம், இன்னொன்று தற்காலிக சந்தோஷம். கலியுகத்தில் இருக்கிறது எல்லாமே தற்காலிக சந்தோஷம், சிற்றின்பம்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பேரின்பம்னா நிரந்தர சந்தோஷம். அது எப்போ வரும்? சொர்க்கத்தில் கிடைக்கும். இப்போ கிடைக்காதா? கிடைக்குமே. எப்படி கிடைக்கும்? இந்த ஞானத்தை படித்து மற்றவர்களுக்கும் சொல்லி கொடுக்க அந்த அதீந்திரிய சுகத்தை நீங்கள் அனுபவம் செய்வீங்க. இல்லாட்டினா எப்படி உங்களுக்கு சந்தோஷம் வரும்ன்றார். உங்களுக்குள்ளே எந்த அசுர குணம் இருந்தாலும் அடித்து துரத்துங்க. கொஞ்சம் கூட அசுர குணங்கள் இருக்கக்கூடாது. பாபா உங்களுக்கு எவ்வளோ புரிய வைக்கிறார். எந்த அளவுக்கு கர்ம கணக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்மாதீத்த நிலையை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இன்னும் கர்மாதீத்த நிலையை அடையலைன்னு அர்த்தம். முயற்சி பண்ணணும். எந்த மாயின் புயலும் வரக்கூடாது, அந்த நிலையை நீங்கள் அடையணும் இல்லையா? மாயை கடைசி வரைக்கும் வருன்றார் இல்லையா? ஆனால் நீங்கள் கர்மாதீத்த நிலை நெருங்க மாயின் புயல் உங்ககிட்ட நெருங்காது. ஏன்னா அது வரதே டெஸ்ட் பேப்பர் வைக்க தான். நீங்கள் தான் எல்லா டெஸ்ட்லையும் பாஸ் ஆகிடுறீங்களே.
அதனால் கடைசியில் மாயின் புயலே வராதுன்றார். இது எவ்வளோ பெரிய ரகசியம் பாருங்கள். பாபா தான் நம்மை மனிதன்லேருந்து தேவதையாக பல கோடி தடவை மாற்றியிருக்கிறாருன்ற நம்பிக்கை குழந்தைங்களுக்கு இருக்கணும் இல்லையா? நான் பாபா கிட்டே என்னை ஒப்பு கொடுத்துட்டேன், பாபா என்னை தேவதையாக்கிடுவார். பாபா சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ண வேண்டியதுதான் என்னுடைய வேலை. இந்த அளவுக்கு உங்கள் புத்தியில் நுழைஞ்சிட்டா கூட ஆஹா சௌபாக்கியம்ன்றார். இது எல்லையற்ற பள்ளிக்கூடம். மற்ற ஸ்கூலெல்லாம் எல்லைக்கு உட்பட்டது. பாபாவுக்கு வந்து ரொம்ப கருணை வருது குழந்தைங்க மேலே. எப்படி புரிய வைக்கிறது, எப்படி சொன்னாலும் இந்த குழந்தைக்கு புரிய மாட்டேங்குது, இன்னும் விகாரத்தை விட மாட்டேங்குது, இன்னும் இந்த விகாரத்தில் மயங்கி கிடக்குது, எப்படி தான் இந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுன்னு கருணை வருதான். ஏன்னா இன்னும் சிலர்கிட்ட இருந்து பூதங்கள் வெளியேறவே இல்லையா. ஸோ பாபாவோட இதே சிம்மாசனத்தில் ஏறி உட்கார சொன்னால் வழுக்கி விழுந்துடுறாங்களாம். குறிப்பாக நிறைய பெண் குழந்தைங்க நிறைய பேருக்கு நன்மை செய்கிறதுக்கு இப்போ தயாராகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. நல்லது. ஸோ ஈஸ்வரிய மரியாதைக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. யாருக்குள்ளேயாவது இந்த விகார பூதம் இருந்துச்சு அல்லது கெட்ட பார்வை இருந்துச்சு அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து எட்ட போயிடுங்க. இல்லாட்டினா உங்களுக்குள்ளே அந்த பூதம் பிரவேசமாயிடும். தப்பாலாம் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீங்கள் பேச்சே வச்சுக்கக்கூடாது. அப்படியே ஏதாவது பேச வேண்டியது இருந்தாலும் கொஞ்சோண்டு பேசிவிட்டு டக்குன்னு எட்ட நவுந்துடணும். நிரந்தரமான சந்தோஷம் அனுபவம் செய்யணுன்னா இந்த படிப்பு மேலே முழு கவனம் கொடுத்து படிக்கவும் செய்யணும், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவும் செய்யணும். இதுவே அப்போ தான் இது உங்களுக்கு தாரணையாகி அந்த அதீந்திரிய சுகத்தை உங்களால் அனுபவம் செய்ய முடியும். அசுர குணங்களை எல்லாம் நீக்கிட்டு தெய்வீக குணங்களை தாரணை செய்து ஆஸ்திகர்களாக மாறுங்கள். வரதானம். நம்பிக்கை மற்றும் போதையின் ஆதாரத்தில் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி அடையக்கூடிய வெற்றிமூர்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், யோக பலத்தின் மூலமாக நீங்கள் அடையிற வெற்றி எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெற்றி இல்லாதது கூட உங்களுக்கு வெற்றி தந்த அனுபவம் கொடுக்கணுன்றார். எப்படி பிராப்தி இல்லாத இடத்துல கூட ஒரு பிராப்தி அடைஞ்ச மாதிரி இருக்கணுன்றார். அந்த யோக பலத்தில் இருக்கும்பொழுது உங்களுக்கு இதனால தான் இது நடந்துச்சு, அதனால தான் அது நடந்துச்சு இல்லை அப்படின்ட்டு உங்களுக்கு அந்த பாசிட்டிவான விஷயம் மட்டுமே தெரியும். அந்த மாதிரி வெற்றி அடையுங்கன்றார். உங்களுடைய நம்பிக்கையும் நிச்சய புத்தியும் ஒவ்வொரு எதிர்மறை சூழ்நிலையிலும் உங்களை வெற்றியடைய வைக்கும். உங்களுடைய நிச்சய புத்தியும் அந்த போதையும், வெற்றியின் போதை, இந்த வெற்றியின் போதையே இல்லையா, ஒவ்வொரு கல்பத்திலும் வெற்றி அடைந்த ஆத்மா நான் அப்படிங்கிற போதை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் வெற்றி அடைய வச்சிடும். நிச்சய புத்தி இருந்தால் தோக்கிறதும் முடியாத காரியன்றார். அங்கே வெற்றி நிச்சயிக்கப்பட்டதுன்றார். இன்னும் போக போக நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும். அதில் என்ன மாதிரி டெஸ்ட் பேப்பர்லாம் வரும் தெரியுமா? காஞ்ச சப்பாத்தி சாப்பிட்ற மாதிரி டெஸ்ட் பேப்பர் வரும்ன்றார். காஞ்சி போன சப்பாத்தி எப்படி இருக்கும்? ஆனால் நீங்கள் பாபா மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த போதை, அந்த யோக பலம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த காஞ்சி போன சப்பாத்தி என்னமோ இப்போ சுட்டு கொடுத்தா மாதிரி அவ்வளவு சாஃப்டாக ஃபீல் ஆகுமா உங்களுக்கு. அது கூட எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்தாதான். இது அப்படியே பைபிளில் அப்பம்னு ஒன்று சொல்லுவாங்க. இதே மாதிரி அப்பம் கொடுக்கறது. அதனால் இந்த வெற்றி சொரூபத்தின் பெருமையில் நீங்கள் மூழ்கி இருக்கணும். அப்போ சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்கு குழப்பம் ஆகாது. ஆனால் சொல்லுவாங்க, என்னமோ கடவுள் இருக்குன்னு சொன்ன பாரு உனக்கு ஜுரம் வந்துச்சு, கடவுள் இருக்குன்னு சொன்ன பாரு உனக்கு சப்பாத்தி கூட கிடைக்கல, அப்படி இப்படின்னா. ஆனால் உங்களுக்கு அது சாப்பிடும்போது உங்களுடைய உணர்வே அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நீங்கள் என்ன திரும்ப பண்ணணும்? இப்போ உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, பாபா சொல்லியிருக்கிறார் இல்லையா? அப்படி எந்த வசதி இருந்தாலும் நீங்கள் நல்லா யூஸ் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்லலை. ஆனால் எந்த நேரமும் அது உங்ககிட்ட இருந்து பிடுங்கப்படும். அந்த நேரம் சந்தோஷம் குறைஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஏமாந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்? எந்த காரியம் செஞ்சாலும் பாபா நினைவின் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் வரணுமே தவிர அந்த பொருள், அந்த வண்டி, ஏசி இதனால் உங்களுக்கு சந்தோஷம் வரக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இல்லைன்னா என்னாச்சு, ஐயோ ஏசி இல்லைன்னா என்னால் தூங்கவே முடியாது, இது இல்லைன்னா என்னால் தூங்க முடியாதுன்ட்டு ஏமாந்துடுவீங்க. கருவியாகி உங்களுடைய பாகத்தை நீங்கள் கரெக்டாக நடிச்சிங்க அப்படின்னா எல்லாருடைய உதவியும் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஆனால் நான் பண்ணுறேன்ற ஒரு அகங்காரத்தில் பண்ணீங்க அப்படின்னா
யாருடைய உதவியும் கிடைக்காது. இன்றைக்கி அவ்யுக்த பயிற்சியில் பாபா சொல்கிறாரு, நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அது லௌகீக உலகமாக இருக்கட்டும், இல்லை அது ஆன்மீக உலகத்தின் கண்டுபிடிப்பாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே எது ரொம்ப ரொம்ப முக்கியம்? கான்சன்ட்ரேஷன் பவர், ஒருமுகத்தன்மை இல்லை. நம்ம அதனால் கான்சன்ட்ரேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரே எண்ணத்தில் நிலைத்திருப்பது. ஸோ இப்போ மியூசிக் போடுறவங்களாம் கூட தனியாக போய் பெரும்பாலும் நைட்டு தான் போடுவாங்க. ஏஆர் ரஹ்மான் நிறைய பேர். காரணம் என்னென்னா, அந்த நேரம் தான் டிஸ்ட்ராக்ஷன் இருக்காது, அவங்களால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு எண்ணத்தில் நிலைச்சிருக்கிறதுக்கு பேர் தான் கான்சன்ட்ரேஷன். அல்லது ஒருவரின் அன்பில் மூழ்கி இருப்பது. ஆன்மீக உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருப்பது. ஸோ அப்போ ஒரு பாபாவுடைய அன்பில் மூழ்கினீங்கன்னா நீங்கள் அந்த அமைதி ஸ்வரூபத்தின் ஆழத்துக்கு போக முடியும். அப்படி அமைதி ஸ்வரூபத்தின் ஆழத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா உங்களுடைய புத்தி வெளி உலக விஷயத்தில் சுற்றிட்டு இருக்காது. அடுத்தது என்ன பண்ணலாம், இதை பண்ணலாம், அதை சாப்பிட்லாமா, இந்த ஊருக்கு போகலாமா, இங்கே போய் விளையாடலாமா, எதுவுமே தோணாது. ஏன்னா அது அமைதியின் ஆழத்துக்கு போயிடுச்சு அந்த கான்சன்ட்ரேஷன்னால். அப்போ தானாகவே உங்கள் உடம்பையும் மறந்துடுவீங்க, இந்த உடல் சார்ந்த உலகத்தையும் மறந்துடுவீங்க. இப்போ தானாகவே ரொம்ப ஈஸியாக டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்டேஜ் அனுபவமாகும். டபுள் லைட்னா என்ன? ஒன்று வெளிச்சம் லைட், இன்னொன்று லைட்னா லைட்டாக சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லேசாக பறந்துட்டு இருக்கிற சூக்ஷ்ம தேவதை அப்படி உங்களுக்கு அனுபவமாகும். எப்போ? உடலை மறந்தால். அப்படி உடலை மறக்கிறதுக்கு என்ன பண்ணோம்? ஒரு பாபாவுடைய நினைவில் மூழ்கினா தானாகவே உடலும் மறந்துடும், உலகமும் மறந்துடும். தானாகவே ஃபரிஸ்தா நிலை தான். அந்த உடலை மறந்தாலே ஃபரிஸ்தா நிலை தான் சொல்கிறார். ஸோ உடலை மறக்கணும். அதை பற்றி தான் இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக பாபா முரளியில் சொல்கிறார். செம்ம பவர்ஃபுல்லான முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.